ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கடாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் சீட்ஸ் லட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு செய்ய முதல்ல நம்ம ஒரு பேன் கொஞ்சம் சூடான உடனே நம்ம எல்லாமே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 100 கிராம்ஸ் ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்திருக்கேன், அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 30 செகண்ட்ஸ் இதை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு ரோஸ்ட் ஆனாலே போதும். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நான் 100 கிராம்ஸ் பம்ப்கின் சீட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 30 செகண்ட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை அதே மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது இதையுமே நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 100 கிராம்ஸ் வால்நட் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது இதை எடுத்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் ஒரு 100 கிராம்ஸ் பாதாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே ஒரு 30 செகண்ட்ஸ் டு ஒரு 1 மினிட் வரைக்குமே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஆல்மண்டும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையுமே நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நான் ஒரு 100 கிராம்ஸ் முந்திரி எடுத்திருக்கேன், இதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையுமே நாம் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது நாம் கருப்பு திராட்சை ப்ளஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த கோல்டு கலரில் இருக்குங்களே அந்த திராட்சை ரெண்டுமே நான் ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இது ஒரு 10 செகண்ட்ஸ் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். கரெக்டாக நான் ஒரு 10 செகண்ட்ஸ் தான் ரோஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ இதையுமே அந்த மிக்சரோடு சேர்த்துக்கலாம். இப்போது இதே பேனில் நம்ம ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே நாம் கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன். இப்போ இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கசகசா கலர் டக்குன்னு மாறிடும், அதனால் கொஞ்சம் ஒரு 5 செகண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணாலே போதும். ஓகே, இதுவே போதும். இப்போ இதையும் அந்த மிக்சரோடு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நாம் 10லேருந்து 12 டேட்ஸ் கொட்டை எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டேட்ஸையுமே நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்கேஸ் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா ஒரு 15 டேட்ஸ் வரைக்குமே சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே அந்த ரெய்சன் சேர்த்துருக்கிறதுனால நாம் இந்த டேட்ஸ் ஒரு 12 டேட்ஸ் தான் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்ஸுமே லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது இது எல்லா டேட்ஸ் தனியாகவே இருக்கட்டும், அந்த மிக்சரோடு சேர்க்காதீங்க. இப்போ இது எல்லாமே ஆறட்டும். இது ஆறின உடனே அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறேன். இப்போது இதை நாம் நல்லா ஆறிடுச்சு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் 2 கல் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும்.
பாருங்கள், நல்லா வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அந்த பேரிச்சம்பழத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நாம் வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இதில் நாம் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து நம்ம வந்து திரும்பியும் மிக்சியில் வந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா பேஸ்ட்டாக இருக்கும். ஐ மீன் வந்து இதில் இருக்க ஆயிலெலாம் ரிலீஸ் ஆகி இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து இவ்வளோ குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. பெரிய பால்ஸாக உருட்டாதீங்க. ஏன்னா வந்து நம்ம இதில் நிறைய நட்ஸ் சேர்த்துருக்கோம். நட்ஸ் நல்லதுனாலும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கூடாது. அதனால் இந்த அளவுக்கு பால்ஸ் எடுத்து சின்ன சின்னதாக நீங்கள் வந்து உருட்டி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு 1 மந்த் வரைக்குமே வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியும். டெய்லியும் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.